தேவனுடைய பரிசுத்த நாமத்திற்கு துதிகன மகிமை உண்டாவதாக. கூடி வந்திருக்கிறதான சபையார் யாவருக்கும் இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நாம் வேதத்தில் பார்க்கும் பொழுது 19 நாம் இப்படியே வாசிக்கிறோம். 23:19 பொய் சொல்ல தேவன் ஒரு மனிதன் அல்ல, மனம் மாற அவர் ஒரு மனு புத்திரனும் அல்ல. அவர் சொல்லியும் செய்யாதிருப்பாரா? அவர் வசனித்தும் நிறைவேற்றாதிருப்பாரா? தேவனை குறித்து சொல்லும் பொழுது அவர் பொய் சொல்ல அவர் ஒரு மனுஷன் கிடையாது, மனம் மாற அவர் ஒரு மனு புத்திரனும் கிடையாது. அவர் ஒரு காரியத்தை சொன்னார் என்று சொன்னால் அதை செய்வார். யாருக்காகவும் எதற்காகவும் எந்த சூழ்நிலையும் அவர் அதை மாற்றிக்கொள்கிறது இல்லை அப்படின்றத இங்கே நாம் பார்க்கிறோம். யோபு 33ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தில் தேவன் ஒரு விசை சொல்லி இருக்கிற காரியத்தை இரண்டாம் விசை பார்த்து திருத்துகிறவர் அல்லவே. யோபுல சொல்லும் பொழுது கூட அவர் ஒரு முறை ஒரு விசை சொல்லிட்டாருன்னு சொன்னால் அதை இரண்டாம் விசை மாற்றி, இல்லை நான் தவறாக சொல்லிட்டேன், இல்லை அதில் கொஞ்சம் மிஸ்டேக் இருக்கு, நான் மாற்றிக்கிறேன் அப்படின்னு சொல்லுகிற தேவன் அல்ல. ஒரு விசை சொன்னார் என்று சொன்னால் அதான் அதை மறுபடியும் அவர் ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணுறதில்ல, அதில் எந்த விதமான ஒரு கரெக்ஷனும் அவர் செய்கிறதில்ல. சங்கீதம் 89ஆம் சங்கீதத்தில் நாம் படிக்கும் பொழுது கூட 34ஆம் வசனத்தில் நாம் வாசிக்கும் பொழுது, என் உடன்படிக்கையை மீறாமலும் என் உதடுகள் விளம்பினதை மாற்றாமலும் இருப்பேன், என் உதடுகள் விளம்பினதை மாற்றாமலும் இருப்பேன் அப்படின்னு சொல்கிறார். அப்போது இன்னும் அநேக வசனங்கள் நம்மால் பார்க்க முடியும். இப்போ என்ன சொல்கிறோன்னா, அவர் ஒரு முறை சொன்னால் அதை மாற்றுகிற தேவன் அல்ல, அவர் ஒரு மனுஷன் கிடையாது, சொல்லியும் செய்யாமல் இருக்க மாட்டார், சொன்னால் அதை செய்வார், அதை மறக்க மாட்டார். நமக்கு தெரியும் தேவனுடைய நியாய தீர்ப்புகள் அல்லது உதாரணம் சொல்லும் போது ஏறக்குறைய 400 வருஷம் பிற்பாடு அமலைக்கு மைண்டில் வச்சுருக்கேன்னு சொல்கிறார். அவருடைய கிருபை குறித்து சொல்லும்பொழுது 1000 வருஷம் நான் கிருபையை தாங்குவேன் அப்படின்னு சொல்கிறார். இப்போ அப்படிப்பட்ட தேவன், எதற்காகவும் மாற்றிக்கொள்ளாத தேவன், ஒரே ஒரு விஷயத்திற்காக, ஒரே ஒரு காரியத்திற்காக தன்னை மாற்றிக்கொள்கிறார். அதுதான் இந்த நாள் நாம் பார்ப்போம். தேவன் ஒரே ஒரு காரியத்திற்காக என்ன செய்கிறாருன்னா, நான் சொன்னேன் அதை நான் மாற்றிக்குவேன் அப்படின்னு சொல்கிறார். அது என்னன்றது தான் இந்த நாளில் நாம் பார்க்க போகிறோம். எரேமியாவில் நாம் வாசிக்கும் பொழுது, எரேமியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 18ஆம் அதிகாரம் 9 நாம் படிக்கும் பொழுது, கட்டுவேன் நாட்டுவேன் என்றும் ஒரு ஜாதியும் ஒரு ராஜ்யத்தையும் குறித்து நான் சொல்லுகிறதும் உண்டு. அவர்கள் என் சத்தத்தை கேளாமல் என் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்வார்களானால் நானும் அவர்களுக்கு அருள் செய்வேன் என்று சொன்ன நன்மையை செய்யாதபடிக்கு மனம் மாறுவேன். என்ன சொல்கிறாருன்னா, நான் கட்டுவேன் நாட்டுவேன், அதாவது நான் செய்வேன், நான் ஆசீர்வதிப்பேன் சொல்கிறது உண்டு. ஆனால் நான் சொல்லியும் அவர்கள் என் சத்தத்தை கேட்காமல் தன்னுடைய என் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்வார்களானால் நானும் அவர்களுக்கு செய்வேன் என்று சொன்ன காரியத்தை நான் மனம் மாறுவேன் அப்படின்னு சொல்கிறார். 11 நாம் படிக்கும் பொழுது, இப்பொழுதும் நீ யூதாவின் மனுஷரை எருசலேமின் குடிகளையும் நோக்கி, இதோ நான் உங்களுக்கு விரோதமாக ஒரு தீங்கை உருப்படுத்தி உங்களுக்கு விரோதமாக ஒரு காரியத்தை யோசிக்கிறேன். ஆகையால் உங்களில் ஒவ்வொருவரும் தன் தன் பொல்லாத வழிகளை விட்டு திரும்பி உங்கள் வழிகளை உங்கள் கிரியைகளையும் சீர்படுத்துங்கள் என்று கர்த்தர் உரைக்கிறார் என்று சொல். இப்போ நானும் உங்களுக்காக ஒன்று யோசிக்கிறேன். இது ரெண்டு பக்கமே பொருந்தும். ஒன்று, ஆசீர்வதிக்கிறேன்னு சொல்லி ஒருத்தர் மாற்றிக்கிறார், அவருடைய தேவனுக்கு விரோதமாக செய்யும்பொழுது அவரும் சொல்கிறார், நான் மாற்றிப்பேன், சொன்னேன் ஆனால் நான் மாற்றிப்பேன். இன்னொரு பக்கம் உனக்கு பொல்லாப்பு வரும்னு சொல்கிறாரு, அங்கேயும் அவன் மாற்றிக்கும் பொழுது அந்த பொல்லாப்பை தேவன் அவர் மேலே வரவிடுறதில்ல. அதுதான் இந்த நாளை நான் பார்க்க போகிறோம். அப்போது நம்முடைய தேவன் எப்படிப்பட்டவராக இருக்கிறாருன்னு சொன்னால், எந்த ஆத்துமா இந்த பூமியிலே தேவனை நோக்கி பொல்லாப்பு செய்தாலும் சரி, எந்த ஆத்துமா இந்த பூமியிலே தேவனை நோக்கி மனத்தாழ்மையாய் அல்லது நொறுங்குண்ட இருதயத்தோடு, வசனம் சொல்லுகிறது அதான் சொல்கிறது. சங்கீதத்தில் நம்ம படிக்கிறோம், சங்கீதம்
9ஆம் சங்கீதம். எந்த ஆத்துமா தேவனை நோக்கி தன்னை தாழ்த்தி கொண்டு தன்னுடைய பாவங்களை உணர்ந்து அறிக்கை எடுக்கிறதோ அங்கே தேவன் என்ன சொல்கிறாருன்னா, நான் மனம் இறங்குறேன் அப்படின்றாரு. சங்கீதம் 1ஆம் சங்கீதத்தில் 16 நான் படிக்கும்பொழுது, சங்கீதம் 51:16, பலியை நீர் விரும்புகிறதில்லை, விரும்பினால் செலுத்துவேன், தகன பலி உமக்கு பிரியமானதல்ல, தேவனுக்கு ஏற்கும் பலிகள் நொறுங்குண்ட ஆவிதான், தேவனே நொறுங்குண்டதும் நறுங்குண்டதுமான இருதயத்தை நீர் புறக்கணியீர். இப்போ இந்த நாளில் நாம் பார்க்க போகிறது என்ன அப்படின்னு சொல்லும்போது, தேவன் ஒரு காரியத்தை மாற்றி கொள்ளுகிறாரா அப்படின்னா மாற்றி கொள்ளுகிறார். எப்போ அப்படின்னு சொன்னால் ஒரு பாசிட்டிவாகவே பார்க்கலாம். வேதத்தில் யாருக்கெல்லாம் தேவன் நான் உன்னை அழிப்பேன்னு சொல்லி அவங்க மனமாற்றம் அடைந்த பிற்பாடு அவங்களுக்கு அது செய்யாமல் இருக்கிற ஒரு சில காரியத்தை மட்டும், குறிப்பாக ஒரு 2 உதாரணத்தை மட்டும் நம்ம இந்த நாளில் நம்ம பார்க்கலாம். அது ஏன் தேவன் அதை செய்கிறார்ன்ற ஒரு காரணத்தையும் நம்ம பார்ப்போம். முதல் உதாரணம் நாம் பார்க்கும் பொழுது எல்லாருக்கும் தெரிந்த ஒரு பகுதி தான். ஒரு பெரிய பட்டணம் பொல்லாப்பு செய்யும் பொழுது தேவன் என்ன சொல்கிறார்? தீர்க்கதரிசி அனுப்புகிறார். பழைய ஏற்பாட்டில் யோனா தீர்க்கதரிசன புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 1 நான் படிக்கும் பொழுது, யோனா 1:1, அமிதாயின் குமாரனாகிய யோனாவுக்கு கர்த்தருடைய வார்த்தை உண்டாகி அவர், நீ எழுந்து மகாநகரமாகிய நினிவேவுக்கு போய் அதற்கு விரோதமாய் பிரசங்கி, அவருடைய அக்கிரமம் என் சமூகத்தில் வந்து எட்டினது என்றார். அந்த நினிவே மக்கள், அந்த நினிவே பட்டணத்தார் என்ன செய்தார்கள்னு சொன்னால், அவருடைய அக்கிரமம் தேவனுடைய சமூகத்தில் வந்து எட்டுகிற அளவிற்கு பொல்லாப்பு செஞ்சுருக்காங்க. பல சமயத்தில் நாம் பார்க்கும்பொழுது இந்த இப்படிப்பட்டதான வார்த்தைகள் ரொம்ப ஒரு சில இடத்துல தான் நாம் வாசிப்போம். உதாரணத்துக்கு பழைய ஏற்பாடை நாம் படிக்கும்பொழுது ஆதியாகமம் 6ஆம் அதிகாரத்தில் தேவன் நோவாவின் காலத்தில் பூமியை நிக்கிரகம் பண்ணும்படியாக தீர்மானிக்கும் பொழுது அங்கே சொல்கிற ஒரு ஸ்டேட்மெண்ட் என்னென்னா, மனுஷனுடைய நினைவுகள் நித்தமும் பொல்லாதது, அப்பப்போ கிடையாது, நித்தமும் பொல்லாது என்று கர்த்தர் கண்டு அவர் மனசாவப்பட்டார் வாசிக்கும். அப்படி போல் ஒரு பட்டணம் முழுமையாக தேவனுடைய சமூகத்தில் எட்டுகிற அளவிற்கு அவருடைய அக்கிரமும் அவருடைய பாவம் பெருசாக இருந்தது நினிவே பட்டணத்தில் பாருங்க. அப்போது யோனா தீர்க்கதரிசியை தேவன் வந்து அனுப்புகிறார். அதுக்கப்புறம் நடந்த காரியங்கள் நமக்கு தெரியும். நேரடியாக யோனா போய் அந்த பட்டணத்தை பேசுகிற காரியத்தை மட்டும் நம்ம படிக்கலாம். யோனா 3ஆம் அதிகாரம் 3 நாம் வாசிக்கும் பொழுது, யோனா எழுந்து கர்த்தருடைய வார்த்தையின்படியே நினிவேவுக்கு போனான். நினிவே 3 நாள் பிரயாண விஸ்தாரமான மகா பெரிய நகரமாக இருந்தது. உங்களுக்கு பெரிய ஒரு பட்டணமாக தான் இருக்குது. அதாவது 3 நாட்கள் நல்லா சுத்த முடியும். இங்கேருந்து அடுத்த எல்லையை கடக்குது, நல்லா 3 நாள் கடந்து போக வேண்டிய ஒரு பெரிய ஒரு பட்டணம் தான். நாளில் யோனா நகரத்தில் பிரவேசித்து 1 நாள் பிரயாணம் பண்ணி இன்னும் 40 நாள் உண்டு, அப்பொழுது நினிவே கவிழ்க்கப்பட்டு போகும் என்று கூறினான். அவர் என்ன சொல்கிறாருன்னா, ஒரு நாள் நல்லா ட்ராவல் பண்ணி நினிவேவுடைய ஒரு மிடில் வந்துட்டார். வந்து சொல்கிறாரு, அக்கிரமம் பண்ணிங்க, இன்னும் 40 நாள் போவோம், நினிவே கவிழ்க்கப்படும். அப்போது சொன்ன பிற்பாடு அந்த மக்களுடைய அதை எப்படி ஏற்றுக்கிட்டாங்க, அவங்க என்ன செய்தாங்கன்றது தான் இந்த பகுதியில் நாம் பார்க்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம். உடனே 5 நாம் வாசிக்கும்பொழுது, அப்பொழுது நினிவேயில் உள்ள ஜனங்கள் தேவனை விசுவாசித்து உபவாசம் செய்யும்படி கூறினார்கள். பெரியோர் முதல் சிறியோர் மட்டும் ரட்டுடுத்தி கொண்டார்கள். இந்த செய்தி நினிவேவின் ராஜாவுக்கு எட்டின பொழுது அவன் தன் சிங்காசனத்தை விட்டு எழுந்து தன் உடுத்தியிருந்த உடுப்பை கழற்றி போட்டு ரட்டை உடுத்தி கொண்டு சாம்பலிலே உட்கார்ந்தான். இப்போ இங்கே பல இடத்துல நாம் வேதத்தில் பார்க்கும்பொழுது அவளுடைய அந்த சட்டையை கிழிச்சுப்பாங்க, ரட்டு உடுத்தி கொண்டு சாம்பலில் உட்கார்ந்தால். இந்த ரட்டு உடுத்தி கொண்டு சாம்பலில் உட்காருவதுன்னு சொல்லும்பொழுது அது என்னென்னா, அவங்க தன்னை தாழ்த்தி கொள்கிறார்கள். ராஜா சிங்காசனத்தில் எழுந்து, சிங்காசனத்தில் உட்காரல, ராஜாவை என்ன பண்ணுறேன்னா சிங்காசனத்துக்கு எழுந்து, நான் இனிமேல் இருக்கிறது போல் நார்மலாக இல்லை, நான் என்னை தாழ்த்திக்கிறேன். ஆங்கிலத்தில் சொல்லும்பொழுது இன்னொரு தமிழ் வேதாங்கத்தில் சொல்லும்பொழுது சாக்கு துணி அப்படின்னு வாசிப்போம். இங்கே ரெட்டுன்னு வாசிக்கிறோம், ஒரு வேளை நமக்கு புரியாமல் இருக்கலாம். திருவிழியத்தில் படிக்கும்போது சாக்கு துணி, சாக்லாத் அப்படின்னு தான் ஆங்கிலத்தில் வாசிப்போம். அப்போ அப்படிப்பட்ட உடையை போட்டுக்கொண்டு அப்போ தன்னை தாழ்த்துக்கிறான். அப்போ எப்போ மனிதன் தன்னை தாழ்த்த தயாராக இருக்கிறானோ, நான் பாவம் செய்கிறேன் அல்லது நான் தாழ்மைப்பட தயாராக இருக்கிறானோ, அப்போது தேவன் என்ன பண்ணுறாருன்னா அவரும்
செய்வேன் என்ன சொல்லக்கூடிய அந்த காரியத்தை அவரும் மாற்றிக்க அவரும் தயாராக இருக்கிறாரு. இங்கே நம்ம தொடர்ச்சியாக படிக்கும்பொழுது அந்த மிருக ஜீவன் வரைக்கும் கூட உபவாசம் இருந்ததுனா சாப்பிடாம இருந்தது நம்ம வேதத்தில் வாசிக்கிறோம். நேரடியாக நம்ம 9லேருந்து வாசிக்கும் பொழுது 8லேருந்தே வாசிக்கலாம். மனுஷரும் மிருகங்களும் ரெட்டினாலை மூடிக்கொண்டு தேவனை நோக்கி உரத்த சத்தமாய் கூப்பிடவும் அவரவர் தம் தம் பொல்லாத வழியையும் தம் கைகளில் உள்ள கொடுமையை விட்டு திரும்ப கடவர்கள். யாருக்கு தெரியும், நாம் அழிந்து போகாதபடிக்கு ஒருவேளை தேவன் மனஸ்தாபப்பட்டு தம்முடைய உக்கிர கோபத்தை விட்டு திருப்பினாலும் திரும்புவார் என்று கூற சொன்னான். இது பார்க்கும்பொழுது இது ஒரு இஸ்ரவேல் ஜனங்கள்ல இல்லை, ஒரு புறஜாதி ஒரு பட்டணம். அப்போ அவங்களுக்குள்ள ஒரு விசுவாசம் என்னன்னா, தேவனுடைய அந்த ரகசியத்தை ரொம்ப நல்லா அறிஞ்சிருந்தாங்க. யாருக்கு தெரியும், நம்முடைய கிரியைகளை விட்டு நாம் திரும்பலாம், ஒருவேளை தேவன் மனசாகப்பட்டு தம்முடைய உக்கிர கோபத்தை விட்டு திரும்பினாலும் திரும்பார் என்று கூறினார். அப்போ அதே போல தேவன் என்ன சொல்றாருன்னா 10ல் வாசிக்கும் பொழுது அவர்கள் தங்கள் பொல்லாத வழியை விட்டு திரும்பினார்கள் என்று தேவன் அவருடைய கிரியைகளை பார்த்து தாம் அவர்களுக்கு செய்வேன் என்று சொல்லியிருந்த தீங்கை குறித்து மனசாகப்பட்டு. அப்போ என்னன்னா, எப்போ மனிதன் தன்னுடைய இருதயத்தை தேவனுக்கு நேராக தாழ்த்தி சிறுமைப்பட்டு அல்லது அதை ஒடுக்கி நான் பாவம் பண்ணிட்டேன்னு அறிக்கை இடும்பொழுது தன்னுடைய கிரியைகளை மாற்றிக்கொள்ளும் பொழுது அவனும் கூட என்ன சொல்கிறான்னா அவர் மனசாகப்படுகிறார். யோனா கிட்ட சொன்னார், இன்னும் 40 நாள் போவோம் அழிச்சிருவேன் அப்படின்னு. ஆனால் இங்கே தேவன் என்ன சொல்கிறான்னா தேவன் மனசாகப்படுகிறான். இப்போ தேவனுடைய தயவு என்பது மிகப்பெரியது. அதை பெற்றுக்கொள்ளணும் அல்லது அவருடைய கிருபையை பெற்றுக்கொள்ளணும் நம்ம பிரயாசம் பண்ணுவது ஒன்றும் இல்லை. மனுஷனுக்கு என்ன தேவைன்னா தாழ்மை தேவை. இப்போ இங்கே பார்க்கும்பொழுது தேவன் மாற்றிக்கிட்டாரு, ஆனால் யோனாவுக்கு அவர் ரொம்ப டென்ஷன் ஆகிட்டார். தேவனை குறித்து யோனா ரொம்ப இந்த விஷயத்தில் சொல்லும்போது ரொம்ப நல்லா அதை யோனா அறிந்திருந்தார் தேவனை குறித்து. அது என்ன சொல்கிறாருன்னா, அந்த வார்த்தை ரொம்ப நல்லாயிருக்கும், நம்ம அநேக முறை ஜெபத்தில் பயன்படுத்துகிற ஒரு வார்த்தை. யோனா 4ஆம் அதிகாரம் 2லேருந்து நான் படிக்கும்பொழுது, கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணி, கர்த்தாவே, நான் என் தேசத்தில் இருக்கும்பொழுதே நான் இதை சொல்லவில்லையா சொல்லியிருக்கிறார். என்ன தேவனை பற்றி என்ன சொல்கிறாருன்னா, நீர் இரக்கமும் மன உருக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையும் உள்ளவரும் தீங்குக்கு மனசாப்படுருமான தேவன் என்று அறிவேன். அவர் என்னன்னா, இரக்கமும் மன உருக்கமும் நீடிய சாந்தமும் தீங்குக்கு மிகுந்த கிருபையும் உள்ளவரும் தீங்குக்கு மனசாப்படுருமான தேவன் என்று அறிவேன். இப்போ இதை யோனா உணர்ந்திருந்தார். பல சமயத்தில் தேவனை குறித்து சொல்லும் பொழுது அவரை ஒரு சர்வாதிகாரி மாதிரி தான் வெளியே சித்தரிக்கிறாங்க. ஒரு சர்வாதிகாரி மாதிரி, அவர் நினச்சா தப்பு பண்ணால் அழிச்சிருவார். அப்படி தான் பழைய ஏற்பாடு முள்ளாக நாம் பார்க்க முடியும். அப்படி இல்லை, இது ஒரு புறச்சாதியருடைய ஒரு பட்டணம். தேவன் என்ன சொல்கிறாருன்னா, நான் உன்னுடைய இந்த மனமாறுதலை தான் எதிர்பார்க்குறேன், உன்னோட தாழ்மையை தான் எதிர்பார்க்குறேன்னு சொல்கிறாரு. நாம் எசேக்கியேலில் படிக்கும்போது உதாரணத்திற்கு எசேக்கியேல் தீர்க்கதரிசியில் 18ஆம் அதிகாரம் 18:22 அவன் செய்த எல்லா மீறுதலையும் நினைக்கப்படுவதில்லை. யார் அப்படின்னா, மேலே நாம் பார்க்கும்போது துன்மார்க்கனை குறித்து இங்கே பேசுகிறது வேதம். துன்மார்க்கனையே வேதம் என்ன சொல்லுதுன்னா, அவன் செய்த எல்லா மீறுதலையும் நான் நினைக்கிறது இல்லை. அவன் தப்பு பண்ணிட்டான், அவனை அழிப்பேன், அவன் தப்பு பண்ணிட்டான், அவனை நான் அவ்வளோதான் எடுத்துருவேன்னு தேவன் சொல்ல. அப்படி எடுத்துட்டா இன்றைக்கி யாருமே இருக்க முடியாது பூமியில். உண்மையாகவே யாருமே இருக்க முடியாது. அவர் மேலே நாங்கள் 21ஆம் வசனத்தை படிக்கும் துன்மார்க்கனை குறித்து தான் தேவன் பேசுகிறார். அவன் செய்த எல்லா மீறுதலும் நினைக்கப்படுவதில்லை, அவன் தான் செய்த நீதியிலே பிழைப்பான். 32 வாசிக்கும் பொழுது எசேக்கியேல் அதே அதிகாரம் 32 மனம் திரும்புகள், அப்பொழுது பிழைப்பீர்கள், சாகிறவனுடைய சாவை நான் விரும்புகிறதில்லை என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார். அப்போ எங்கெல்லாம் தேவன் டைம் கொடுக்குறாரோ, எங்கெல்லாம் அழிப்பேன்னு சொன்னாலும் அங்கே ஒரு மனம் மாறுவதற்கு ஒரு வாய்ப்பினை, ஒரு கேப், ஒரு ஸ்பேஸை தேவன் கொடுக்குறாரு. அங்கே மனமாறுதல் உண்டாச்சுன்னு சொன்னால் அவரும் மனம் மாறுறாரு, நானும் என்னை மாற்றிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ 2வது விஷயம், ஒன்று இந்த நினைவு பட்டணத்தை குறித்து நாம் பார்த்தோம். 2வது விஷயம் என்னென்னா, ஒரு நபரை குறித்து நாம் பார்க்கலாம். 1 ராஜாக்கள் 21ஆம் அதிகாரம். ரொம்ப எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு நபர் தான்.
ஒன்று ராஜாக்கள் 21ஆம் அதிகாரத்தில் ஆகாபை குறித்து நாம் படிக்கலாம். ஏறக்குறைய ஒரு 17ஆம் அதிகாரத்திலிருந்து இவரை குறித்து நாம் பார்க்கலாம். இவரை குறித்து சொல்லும் பொழுது என்னென்னலாம் பண்ணார் அப்படின்னா, தேவனுக்கு விரோதமாக தேவனுக்கு அருவருக்கக்கூடிய எல்லாத்தையும் பண்ணார். சொந்தமாக விக்கிரக தோப்புகளை வச்சுருந்தார். பாகாலுக்கு பலியிடுகிறதான ஒரு ஏறக்குறைய ஒரு 450 தீர்க்கதரிசிகளை வச்சுருந்தார். பாகாலுக்கு பலியிட்டு பூஜை செய்கிறதுக்கு. நமக்கு தெரியும், ஒரு பக்கம் எலியா நின்றுட்டு இருப்பார், ஒரு பக்கம் 450 பாகாலுடைய தீர்க்கதரிசிகளோ பலி செலுத்துவாங்க. யாருடைய பலி எரியுதுன்னு நம்ம கேட்டுருப்போம். அது எல்லாமே இந்த ஆகாபுடைய ராஜாவுடைய நாட்களில் தான். அவருடைய மனைவி வேதம் சொல்லும் பொழுது விபச்சாரம், பில்லி சூனியம், இது எல்லாத்துலேயும் பேர் போனவங்க. ஒரு பழைய ஏற்பாடில் தேவன் அருவருக்கிறதான பெருக்கிறதான எல்லா காரியத்தையும் செய்தாங்க. ஒரு குற்றச்சாட்டு இவர்கிட்ட இருக்குது. கடைசியாக நாபத்துடைய அந்த திராட்சை தோட்டத்தையும் எடுத்ததுக்காக போகிறார். நாபத்துடைய கொலை செய்து அவருடைய இரத்த பழியோடு போகிறாரு. அப்போ தேவன் என்ன சொல்கிறாருன்னா, போதும், நீ போய் ஆகாப்பு போய் பார்த்து சொல்லுன்னு எலியா தீர்க்கதரிசி அனுப்புகிறார். இன்னும் குறிப்பாக சொல்லணும்னா, எலியா பழைய ஏற்பாட்டில் எலியா தீர்க்கதரிசியை பார்த்து பயப்படக்கூடிய ஒரு குடும்பம்னு சொன்னால் இவர் தான். எலியா தீர்க்கதரிசி பயந்து போகிறாரு அப்படின்னா இவர்களை பார்த்து, அவருடைய மனைவியை பார்த்து. அப்போது எலியா இங்கே தேவன் என்ன சொல்கிறா, நீ போய் என் வார்த்தையை சொல்லு அப்படின்னு சொல்கிறாரு. 1 ராஜாக்கள் 21:17 நம்ம வாசிக்கும் பொழுது, கர்த்தருடைய வார்த்தை திஸ்பியனாகிய எலியாவுக்கு உண்டாயிற்று. அவர், நீ எழுந்து சமாரியாவில் இருக்கிற இஸ்ரவேல் ராஜாவாகிய ஆகாபை சந்திக்கும்படி போ. இதோ அவன் நாபோத்தின் திராட்சை தோட்டத்தை சொந்தமாய் எடுத்துக்கொள்ள அங்கே போகிறான். சொல்லிட்டார், நீ போ, அவன் நாபத்தை கொலை பண்ணிட்டாங்க, பிளான் பண்ணி அவன் எடுத்துக்கொள்ள போயிட்டான், நீ போய் சொல்லு அப்படின்றாரு. ஒரு 21 நாம் ஃபுல்லாக படிக்கலாம். நான் உன்மேல் பொல்லாப்பு வர பண்ணி உன் சந்ததியை அழித்து போட்டு ஆகாபுக்கு சுவரில் நீர் விடும் ஒரு நாயாகில் மிராதபடிக்கு இஸ்ரவேலில் அடைப்பட்டவனையும் விடுபட்டவனையும் சங்கரித்து. 23 வாசிக்கலாம், தொடர்ச்சியாக வாசிக்கலாம். 22 நீ எனக்கு கோபம் உண்டாக்கி இஸ்ரவேலை பாவம் செய்த பணி நிமித்தம் உன்னுடைய குடும்பத்தை நேபாத்தின் குமாரனாகிய எரேபியாவின் குடும்பத்திற்கும் அகியாவின் குமாரனாகிய பாஷாவின் குடும்பத்திற்கும் சமமாக்குவேன் என்றார். ஏசபேலை குறித்து கர்த்தர், நாய்கள் ஏசபேலை இஸ்ரேலின் மதில் அருகே தின்னும், ஆகாபின் சந்ததியில் பட்டணத்திலே சாகிறவனை நாய்களும் வெளியிலே சாகிறவன் ஆகாயத்து பறவைகளும் தின்னும். ரொம்ப ஒரு எப்படி சொல்கிறதுனா, பழைய ஏற்பாட்டில் இது ஒரு மரணத்தை குறித்து ஒரு காரியமே இருக்குது. ஆசீர்வாத மரணம் அல்லது புதிய ஏற்பாட்டில் நம்ம அதை சொல்ல முடியாது, ஆனால் பழைய ஏற்பாட்டில் சொல்லலாம். அங்கே எங்கெல்லாம் தேவன் அவர்களுக்கு பொல்லாப்பு அனுப்புகிறாரோ அங்கெல்லாம் இந்த வார்த்தை அதிகமாக பதிவிடப்பட்டிருக்கும். என்னென்னா, நாய்களும் ஆகாயத்து பறவைகளும் தின்னும். கண்டுபிடிச்சி அடக்கம் கூட பண்ண முடியாத அளவிற்கு ஒரு மிகப்பெரியதான ஒரு தீமையை அங்கே தேவன் அவர்களுக்கு அனுமதிக்க சொல்கிறாரு. தன் மனைவியாக எசபேல் தூண்டிவிட்டபடியே கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானை செய்ய தன்னை விற்று போட்ட ஆகாபை போல ஒருவனும் இல்லை. அப்போ இதெல்லாம் ஆகாப் கேட்குறாரு. கேட்ட பிற்பாடு என்ன சொல்கிறான்னா, அங்கே ஆகாபுக்கு 27 நான் படிக்கும் பொழுது, ஆகாப் இந்த வார்த்தைகளை கேட்ட பொழுது தன் வஸ்திரங்களை கிழித்து தன் சரீரத்தின் மேல் ரட்டை போர்த்தி கொண்டு உபவாசம் பண்ணி ரட்டிலே படுத்து தாழ்மையாய் நடந்து கொண்டான். ஒரு பெரிய ஒரு அக்கிரமம் செஞ்சுட்டு இருந்தவர் தான், பாவம் செஞ்சுட்டு இருந்தவர் தான், கர்த்தருக்கு விரோதமான எல்லா காரியத்தையும் பண்ணியிருந்தாங்க. ஆனால் எப்போ அவன் தான் செய்தது தவறு என்று உணர்ந்து அவன் தன்னை தாழ்த்தி கொள்கிறானோ அப்போது தேவன் என்ன பண்ணுறா, அவர் அதை ரொம்ப தயாராக இருக்கிறாரு. இப்போ தேவன் சொல்கிற வார்த்தை 28 எலியா கிட்ட பேசுகிறாரு. அப்பொழுது கர்த்தருடைய வார்த்தை திஸ்பியனாகிய எலியாவுக்கு உண்டாயிற்று. அவர், ஆகாப் எனக்கு முன்பாக தன்னை தாழ்த்தினதை கண்டாயா? இப்போ தேவன் பார்க்கிறாரு. ஆகாப் எனக்கு முன்பாக தன்னை தாழ்த்தினதை கண்டாயா? அவன் எனக்கு முன்பாக தன்னை தாழ்த்தினபடினால் நான் அவன் நாட்களிலே அந்த பொல்லாப்பை வர பண்ணாமல் அவனுடைய குமாரனுடைய நாட்களில் அதை வர பண்ணுவேன். ஒரு பெரிய தயவு. இருக்கிற வரைக்கும் தான் நம்ம கஷ்டம் எல்லாத்தையும் பார்த்து இது பண்ணுவோம். ஆனால் தேவன் சொல்கிற ஒரு தயவு பாராட்டு என்னென்னா, அவன் நாட்களில் அதை செய்ய மாட்டேன், அது அப்படியே நடக்கும். 2 ராஜாக்களில் 1 ஆகாப் மரிச்சிடுவார். அதுக்கப்புறம் தான் இந்த காரியங்கள்லாம் நடக்கும், நம்ம வாசிக்க முடியும். அப்போ என்ன, இது ரொம்ப பெரிய கஷ்டம். என்னென்னா,
ஒரு வார்த்தையை சொல்லி அதை மாற்றிக்கிறதும் திருத்துக்கிறதும் மனுஷன் கூட பண்ண மாட்டான். மனுஷன் கூட யோசிப்பான். ஒரு 10 பேர் இருக்காங்க, ஒரு 50 பேர் இருக்காங்க, ஒரு வார்த்தையை சொல்லிட்டேன்னா அது எப்படி நான் சொன்னால் நான் மாற்றிக்க முடியாது. எனக்கு நான் ஒரு வைராக்கியத்திலையோ இல்லை கோபத்துலேயோ நாம் பல வார்த்தைகளை எங்கேனா ஒரு இடத்துல சொல்லிவிடுவோம். அது செய்கிறதுக்கு ரொம்ப கவனமாக இருப்போம். இல்லை நான் சொல்லிட்டேன் செஞ்சிடணும், இல்லைன்னா அசிங்கமாயிடும், அது நஷ்டமே கூட வரலாம். அதில் வசனம் சொல்லுது இல்லையா, சங்கீதம் படிக்கும்பொழுது நீதிமான் தன் ஆணையிடலே நஷ்டம் வந்தாலும் அது தவறாமல் இருப்பான், செய்வான். அந்த வசனத்தை மாதிரி அப்போ எனக்கு நஷ்டமே இருந்தாலும் நான் சொல்லிட்டேன் அதனால் செஞ்சிடுவேன், நான் மாற்றிக்க மாட்டேன். அப்போ மனுஷனே மாற்றிக்கொள்ள தயாராக இல்லாத ஒரு காரியத்தை தேவன் என்ன சொல்கிறாருன்னா, இல்லை நான் மாற்றிப்பேன். யோனா கிட்ட சொன்னார். நினிவே பட்டணத்தார் தயாராக இருக்கும் பொழுது தேவன் அதை மாற்றிக்கினார். யோனா டென்ஷன் ஆகிட்டார். எனக்கு தெரியும் நீர் இரக்கமும் மன உருக்கமும் நீடிய சாந்தம் மிகுந்த கிருபை உள்ளது, அப்புறம் எதுக்கு நான் வேஸ்ட்டாக அனுப்புகிறீங்க, எனக்கு தெரியுமே. அதை நான் ரொம்ப நல்லா அவரை தெரிஞ்சிருந்தார். அப்போ இங்கேயும் கூட ஆகாபுக்கு சொல்லும்பொழுது எல்லா தீமைகளும் செய்திருந்தாலும் அப்போ எப்போ தன்னை மாற்றிக்கொள்வதற்கு அவர் தயாராக இருக்கிறார் அப்படின்னு சொன்னார். தயாராக இருக்கும் பொழுது தேவன் என்ன சொல்கிறார், நான் மாற்றிக்கிறேன். சாகரனுடைய சாவை நான் விரும்புவதில்லை, துன்மார்க்கன் பொல்லாப்பு செய்தாலும் எல்லாத்தையும் நான் நினைக்கிறதில்ல அப்படின்னு சொல்கிறார். ஏசாயால நாம் படிக்கும் பொழுது ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 57ஆம் அதிகாரம், ஏசாயா 57ஆம் அதிகாரம். ஏன்னா தேவன் எப்படிப்பட்டவரை நோக்கி பாருங்கள், எங்கே அவர் வாசம் பண்ணுகிறார் அப்படின்னு சொல்லும்பொழுது ஏசாயா 57ஆம் அதிகாரம் 15லேருந்து நாம் வாசிக்கும் பொழுது 15, நித்தியவாசியும் பரிசுத்தர் என்கிற நாமம் உள்ளவராகிய மகத்துவமும் உன்னதமானவர் சொல்லுகிறார், உன்னதத்திலும் பரிசுத்த ஸ்தலத்திலும் வாசம் பண்ணுகிற நான் பணிந்தவர்களுடைய ஆவியை உயிர்ப்பிக்கிறவருக்கும் நொறுங்கினவருடைய இருதயத்தை உயிர்ப்பிக்கிறதற்கும் நொறுங்குண்டு பணிந்த ஆவியுள்ள இடத்திலும் வாசம் பண்ணுகிறேன். இப்போ எங்கே வாசம் பண்ணுகிறான்னு சொன்னால், நொறுங்குண்டவர்களின் இருதயத்தை உயிர்ப்பிக்கிறதற்கும் நொறுங்குண்டு பணிந்த ஆவியுள்ள இடத்தில் வாசம் பண்ணுகிறேன் அப்படின்னு சொல்கிறார். வாசம் பண்ண யாரெல்லாம் சிறுமைப்பட்டு இருக்கிறார்களோ, தன்னை தேவன் முன்பாக தாழ்த்தி இருக்கிறார்களோ, நான் ஒன்றுமே இல்லை, எல்லாமே நான் எதுவுமே கிடையாது அப்படின்னு யாரெல்லாம் அறிக்கையிட்டு இருதயத்தில் இருக்கிறார்களோ அங்கே நான் வாசம் பண்ணுவேன் அப்படின்னு சொல்கிறார். ஏசாயா 66 நான் படிக்கும்பொழுது ஏசாயா 66 2ஆம் வசனத்தில், என்னுடைய கரம் இவையெல்லாம் சிருஷ்டித்ததினால் இவள் எல்லாம் உண்டாயின என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆனாலும் சிறுமைப்பட்டு ஆவியில் நொறுங்குண்டு என் வசனத்திற்கு நடுங்குகிறவனையே நோக்கி பார்ப்பேன். சிறுமைப்பட்டு ஆவியில் நொறுங்குண்டு என் வசனத்திற்கு நடுங்குகிறவனே நோக்கி பார்ப்பேன். இது பெரிய ஒரு ஆச்சரியம். எது அப்படின்னா, யாரெல்லாம் சிறுமைப்பட்டு இருதயத்தில் தாழ்மையை தரித்து கொள்கிறார்களோ அவங்க எவ்வளோ பெரிய விஷயத்த யாருடைய கவனத்தை ஈர்க்க முடியும் அப்படின்னா, தேவனுடைய கவனத்தை ஈர்க்க முடியும். எதையும் செஞ்சு ஈர்க்க முடியாது. நான் கிரியை செஞ்சு இழுத்துருவேன், இல்லை. நம்ம நிறைய வசனம் தெரியும். நாம் செய்கிற கிரியை நிற்குமா, தேவனுடைய தயவு நிற்குமா, கிருபை நிற்குமா, அவருடைய தயவு தான் நிற்கும். அதை எப்படி பெற்றுக்கொள்ளலாம்? நம்ம இருதயத்தில் இருக்கிற தாழ்மையினால் அதை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். அப்போது அது பெரிய ஒரு ரகசியம். அதனால தான் புதிய ஏற்பாட்டில் நாம் சொல்லும் பொழுது கூட, புதிய ஏற்பாட்டில் இயேசு கிறிஸ்து மலைப்பிரசங்கம் டீச் பண்ணுறாரு. மலைப்பிரசங்கம் அதில் சொல்லுகிற முதல் வார்த்தையே என்ன சொல்கிறாரு? ஏன்னா இன்றைக்கி நாம் எதுக்காக காத்துட்ருக்கோம் அப்படின்னா, நம்முடைய நம்பிக்கை அதுதான், பரலோகம் அப்படின்னு ஒரு காரியம், மறுமைன்னு ஒரு காரியம் இல்லைன்னு சொன்னால் நாம் இங்கே இருக்க மாட்டோம். அங்கே இயேசு கிறிஸ்து அந்த பரலோகம் யாருடையது அப்படின்னு சொல்கிறாரு. முதல் அவர் சொன்ன அநேக ஒரு லிஸ்ட்டு சொல்கிறாரு. அதில் முதல் வார்த்தையை என்ன சொல்கிறாருன்னா, மத்தேயு 5ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம், ஆவியில் எளிமையுள்ளவர்கள் பாக்கியவான்கள், பரலோக ராஜ்யம் அவர்களுடையது. அவ்வளோதான். ஆவியில் எளிமை, ஆங்கிலம் சொல்லும்பொழுது புவர் இன் ஸ்பிரிட். ஆவியில் எளிமையுள்ளவர்கள் பாக்கியவான்கள். வேதம் என்ன சொல்லுதுன்னா, பரலோக ராஜ்யம் அவர்களுடையது, பரலோகம் அவர்களுடையது. அநேக நேரத்தில் பிள்ளைகளை போல மாறுங்க, பிள்ளைகளை போல மாறுங்க, பரலோக ராஜ்யம் இருக்குன்னு சொல்கிறாரு. ஏன் சொல்கிறாருன்னா, அங்கேயும் கூட பிள்ளை எதற்கு தயாராக இருக்கும் அப்படின்னு பார்க்கும்பொழுது மத்தேயு 18ஆம் அதிகாரத்தில் 4ஆம் வசனம், மத்தேயு 18:4, ஆகையால் இந்த பிள்ளையை போல தன்னை தாழ்த்துகிறவன் எவனோ அவனே பரலோக ராஜ்யத்தில் பெரியவனாக இருப்பான்.
பிள்ளை ஈஸியாக தாழ்த்தும். நான் பெரியவன் சொல்லாது. அது என்ன சொல்லும்னா, எங்கள் அப்பா யாருன்னு தான் சொல்லும். நம்ம நிறைய முறை நாம் கவனிச்சிருப்போம். குழந்தைகளை குறித்து சொல்லும்பொழுது எல்லாம் சொல்லியிருப்போம். எங்கள் அப்பா யார் தெரியுமா? நான் யாருன்னு சொல்லாது. அப்போது இங்கேயும் நான் பார்க்கும்பொழுது ஏன் அது பரலோக ராஜ்யம் குழந்தைகளுக்கு சொல்லி ஒரு உதாரணம் சொல்லி சொல்லப்படுகிறதுனா, அவர்கள் தன்னை தாழ்த்துகிறார்கள். பரலோக ராஜ்யம் அப்படிப்பட்டவர்களுடையதாக இருக்கிறது அப்படின்னு நாம் பார்க்குறோம். இப்போ என்னன்னா, நாம் தாழ்த்தும் பொழுது தேவன் நமக்கு தயவு பாராட்டுகிறார் என்றதான் நாம் பார்க்கிறோம். எல்லாருக்கும் தெரிஞ்ச இன்னொரு உதாரணம், புதிய ஏற்பாடில் நம்ம படிக்கும்பொழுது இரண்டு பேர் ஜெபம் பண்ணும்படியாக போகிறாங்க. நமக்கு தான் தெரியும், அநேக முறை நாம் படிச்சிருப்போம். லூக்கா 18ஆம் அதிகாரத்தில் 2 மனுஷர் ஜெபம் பண்ணும்படி போகிறாங்க. லூக்கா 18:10 நாம் வாசிக்கும் பொழுது, 2 மனுஷர் ஜெபம் பண்ணும்படி தேவாலயத்திற்கு போனார்கள். ஒருவன் பரிசேயன், மற்றவன் ஆயக்காரன். பரிசேயன் நின்று, தேவனே, நான் பரிகாரர், அநியாயக்காரர், உபச்சாரக்காரர் ஆகிய மற்ற மனுஷரை போலவும் இந்த ஆயக்காரனை போலும் இராதபடினால் உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன். வாரத்தில் 2 தரம் உபவாசிக்கிறேன், என் சம்பாத்தியத்திலெல்லாம் தசமபாவம் செலுத்துகிறேன் என்று தனக்குள்ளே ஜெபம் பண்ணினான். ரொம்ப கஷ்டம். எல்லாமே ஓரளவுக்கு தன்னுடைய மனசாட்சி நீ நல்லா தான்டா இருக்கிற என்று சொல்லக்கூடிய அளவிற்கு அவர் செய்கிறாரு. வாரம் 2 வாட்டி உபவாசம் பண்ணுறாரு. நம்ம பண்ண முடியுமான்னு தெரில. ஒரு வேளை சாப்பிட்னாலே பசி எடுக்கும். 2 தரம் உபவாசம் பண்ணுறாரு, தசமம் போடும். இதெல்லாம் கஷ்டம். மற்ற மனுஷனை போல அந்த ஆயக்காரனை போல இல்லைன்னு சொல்கிறாரு. ஆனால் இதெல்லாம் செஞ்சு அவரால் நீதியை பெற்றுக்கொள்ள முடியுதா அப்படின்னா அந்த இடத்துல முடியல. அதாவது இதெல்லாம் செஞ்சவன் நீதியை பெற்றுக்கொண்டு போல, செய்யாத ஒருத்தர் ஒரே விஷயத்தில் தேவனுடைய தயவு வாங்கின்னு போயினேன்ட்டார். அடுத்து நம்ம வாசிக்கிறோம், அந்த 13 வாசிக்கும்பொழுது, ஆயக்காரன் தூரத்திலே நின்று தன் கண்களையும் வானத்திற்கு ஏறெடுக்க துணியாமல் தன் மார்பிலே அடித்து கொண்டு, தேவனே, பாவியாகி என் மேல் கிருபையாயிரும் என்றார். அவனல்ல, இவனே நீதிமானாக்கப்பட்டவனாய் தன் வீட்டுக்கு திரும்பி போனான் என்று சொன்னார். இப்போ எதுவுமே செய்யாமல் ஒருத்தர் ஆக்கப்பட்டு போயிட்டார். எல்லாமே செய்து பிரயாசப்பட்டு தன்னை ஒரு ரோல் மாடலாக கூட வச்சுட்டு எதுவுமே பண்ண முடியல. அப்போது தேவனுடைய தயவையும் அவருடைய அன்பையும் அவருடைய கிருபையும் பெற்றுக்கொள்ள மிகப்பெரிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, எல்லாம் செஞ்சு பெற்றுக்கொள்ள முடியுமா, இல்லை அப்படியே தயவாக இருந்து பெற்றுக்கொள்ள முடியுமானா இதுதான். இதை கூட மக்கள் இன்றைக்கி ரொம்ப தாழ்த்தி ஜெபம் பண்ணணும் போல இருக்குது தேவனை நோக்கி அப்படின்னு சொல்லும்போது, பலருடைய நம்ம பார்க்கும்போது தப்புன்னு சொல்லலாம். பார்க்கும்போது நான் ஒரு குப்பை, நான் ஒரு தூசு, நான் ஒரு கந்தையாக இருக்கிறேன், நான் குப்பையாக இருக்கேன், இப்படி தான் ஜெபம் இருக்கும். ஆனால் உள்ளத்தில் நான் யார் தெரியுமா அப்படின்ற ஒரு இது இருக்கும், நான் யார் தெரியுமா அப்படின்னு. அப்போ அப்படி கிடையாது. இங்கே உண்மையாகவே இந்த 2 மனுஷருடைய ஜெபத்தை நம்மளால் பிரித்து பார்க்க முடியும். இப்போ தேவன் எதை பார்க்குறாருன்னா இதை தான் பார்க்குறார். கிரியைகளை பார்த்தோ அல்லது நம்முடைய செயல்களை பார்த்தோ அவர் செய்கிறதில்ல. நம்முடைய மனத்தாழ்மையை தேவன் பார்க்கிறார். மனத்தாழ்மை இருந்தால் தேவனுடைய கவனத்தை ரொம்ப ஈஸியாக நம்மளால் எடுத்துக்கொள்ள முடியும். அப்போ என்னென்னா, நாமும் இந்த நாளில் இதெல்லாம் பார்க்குற நாம் நம்முடைய தேவனுக்கு நேராக அவருடைய சமூகத்தில் நாம் எப்படிப்பட்டவர்களாக நாம் இருக்கிறோன்றதை நம்ம யோசித்து பார்க்கணும். நம்முடைய குடும்பத்தில், சபையில் அல்லது மற்ற எல்லா காரியங்களும் இப்போ நாம் எப்படி இருக்கிறோன்றதை நம்ம யோசித்து பார்க்கணும். செப்பனியாவில் நாம் படிக்கும்பொழுது அதுதான் சொல்கிறாரு. 2 வசனங்கள் வாசித்து நாம் முடிச்சிருவோம். செப்பனியா 2ஆம் அதிகாரம் 2லேருந்து நாம் வாசிக்கும் பொழுது, நீங்கள் உங்களை உய்ந்து ஆராய்ந்து சோதியுங்கள், தேசத்தில் உள்ள எல்லா சிறுமையானவர்களே, கர்த்தருடைய நியாயத்தை நடப்பிக்கிறவர்களே, அவரை தேடுங்கள், நீதியை தேடுங்கள், மனத்தாழ்மையை தேடுங்கள், அப்பொழுது ஒருவேளை கர்த்தருடைய கோபத்தின் நாட்டிலே மறைக்கப்படுவீர்கள். நீதியை தேடுங்கள், மனத்தாழ்மையை தேடுங்கள். என்கிட்ட நீதி மட்டும் இருந்தது, நீதி மட்டும் இருக்குது, அதை வச்சு நான் போயிடுவேன், பர்ஃபெக்டாக போயிடுவேன், யாரும் எனக்கு தேவையில்லை அப்படின்னா போக முடியாது. அங்கே அந்த பரிசையினால் நீதி தான் செஞ்சார். உபவாசம் செய்கிறது நீதியா? நீதி. அவர் பழைய ஏற்பாடு தான் பேசிட்டு, அங்கே பழைய ஏற்பாடுடைய காலம். தசமபாகம் செஞ்சாரா? அது நீதி. அதை வச்சுட்டு மட்டும் போக முடியுமா அப்படின்னா இல்லை, போக முடியாது. நீதியை தேடுங்கள், மனத்தாழ்மையை தேடுங்கள், அப்போது ஒருவேளை கர்த்தருடைய கோபாக்கினால் மறைக்கப்படுவீர்கள். அப்போது தேவனுடைய கோபாக்கினால் இருக்குதா? இருக்குது. அப்போது அந்த நியாயத்தீர்ப்பு நாளில் நாமும் கூட மறைக்கப்பட வேண்டும்னு சொன்னால் நாம் எப்படி தேவனை நோக்கி அவருடைய சமூகத்தில் இருக்கிறோன்றது ரொம்ப அவசியம். அதனால் இந்த நாளில் நாம் பார்த்தது என்ன அப்படின்னு சொல்லும்பொழுது,
தேவன் ஒரு விசை சொன்ன காரியத்தை யாருக்கும் எதற்கும் மாற்றுகிறது கிடையாது. நான் அதை மாற்றி தவறாக பண்ணிட்ட ஒரு விஷயம் சொல்லி திருப்புகிறவர் அல்லன்னு வாசித்தோம். ஆனால் ஒரே ஒரு காரியத்திற்காக தேவன் மாற்றுகிறார். எதற்காக சொன்னால், எப்போ மனுஷன் தன்னை மாற்றிக்கொள்வதற்கு தன் இருதயத்தை அவருக்கு நேராக ஒடுக்குவதற்கும் தன் இருதயத்தை சிறுமைப்படுத்துவதும் தாழ்த்துகிற தயாராக இருக்கும் பொழுது அவரும் என்ன சொல்கிறாருன்னா, நான் என்னை மாற்றிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. யோனாவில் நினிவே பட்டணத்தை வாசிக்கும்பொழுது ஒரு பட்டணம் மாறுகிற பொழுது அங்கே தேவன் மனசாவப்பட்டார். சாகரனுடைய சாவை நான் விரும்புவதில்லைன்னு சொல்கிறாரு. அடுத்து ஆகாப் மிகப்பெரிய ஒரு துன்மார்க்கத்தை செஞ்சான், அருவறுப்புகளை செஞ்சார். இருந்தாலும் அங்கே தேவன் என்ன சொல்கிறாருன்னா, அவனை பார்த்தாயா, அவனுடைய நாட்களில் நான் இதை பண்ண மாட்டேன், நீ பார்க்க மாட்டேன் அதை அப்படின்னு சொல்கிறாரு. இப்போ நாமும் கூட எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறோம் நம்ம யோசிச்சு பார்ப்போம். ஒரே ஒரு வசனத்தை வாசிச்சுட்டு நம்ம முடிச்சிடலாம். மீகா 6ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் நாம் வாசிக்கும் பொழுது, மனுஷனே நன்மை இன்னதென்று அவர் உனக்கு அறிவித்திருக்கிறார், நியாயம் செய்து இரக்கத்தை சிநேகித்து உன் தேவனுக்கு முன்பாக மனத்தாழ்மையாய் நடப்பதை அல்லாமல் வேறு என்னத்தை கர்த்தர் உன்னிடத்தில் கேட்கிறார். வேற என்ன கேட்கிறார்? மனத்தாழ்மையாக நடக்கிறது அல்லாமல் வேறு என்னத்தை கேட்கிறார் அப்படின்னு வேதத்தில் வாசிக்கிறோம். அப்படியாக நாம் கூட தேவனுக்கு நேராய் மனத்தாழ்மையாக இருந்து தேவனுடைய நன்மைகளை நாம் பெற்றுக்கொள்ளலாம் இருப்போம்.